அவர் சொல்றாரு, என் தாசன் நிமித்தம் நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு புது நாமத்தை கொடுத்தேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு நாட்களிலே நாமும் இருளிலே கிடந்தோம், அந்தகாரத்திலே கிடந்தோம், தேவனை தேடாமல் அலையாமல் இருந்தோம். ஆனால் தேவனோ நம்மை தேடி வந்தார். என்னையும் 10 வயதிலே தேவன் தேடி வந்ததினாலே அவரை அறிந்து கொள்ள, அவரை கண்டு கொள்ள பாக்கியத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அன்றைக்கு நமக்கு தேவன் என் பெயரை சொல்லி அழைத்து நமக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வேத வசனங்களிலே சொல்லும் போது நாமம் என்பது எல்லாரும் போடுகிறதான சிம்பாலிக்காக அவர்கள் யூஸ் பண்ணிக்கிறதான இந்த நாமம் என்ற அந்த பொட்டை குறித்து இங்கே சொல்லப்படவில்லை. நாமம் என்றால் பெயர். நமக்கு ஒரு புதிய பெயரை, என் மகள், எனக்கு பிரியமானவள், ரூபவதி என்றெல்லாம் எத்தனையோ பெயர்களை தேவன் நமக்கு கொடுத்து நம்மை அழைத்திருக்கிறார். அதே போலதான் இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிம்பாலிக்காக இன்னைக்கு உலகத்திலே ரத்தத்தின் அடையாளமாக இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தை சிந்தி ஜனங்களை மீட்டெடுத்தார் என்று 1ஆம் நூற்றாண்டிலே தோமா அந்த உலகத்திலே சுவிசேஷத்தை நம்ம இந்தியாவிலே சென்னை பட்டணத்திலே சொல்லிவிட்டு போனார். அதை கேட்ட நம்முடைய பழங்காலத்து ஜனங்கள் அது சிம்பாலிக்காக அது ரத்தமாக எடுத்து நெத்தியிலே வைத்துக் கொள்கிறார்கள். இது மாத்திரமல்ல, உபாகமத்திலே கூட சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ரத்தத்தை எடுத்து, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து 2 கண்களுக்கும் 2 புருவங்களுக்கும் நடுவே ஞாபகக்குறியாக வைப்பாயாக என்று வசனம் வெளிப்படுகிறது. அந்த யூத கலாச்சாரத்திலிருந்து வந்ததான இன்றைக்கு நம் தேசத்து இந்துக்களின் கலாச்சாரமும் இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிம்பாலிக்காக அந்த பொட்டு வைப்பது, கோவி வைப்பது, அந்த நாமத்தை தரித்து கொள்வது என்பது இல்லாதபடிக்கு இயேசு என்ற பெயர், அந்த சிலுவை அடையாளம், அவருடைய பெயர் நம் நெத்திலே தரிக்கப்பட்டிருக்கிறதுனால இன்றைக்கு கூட நாம் விக்கிரகங்கள் அணிந்திருக்கிறதான அந்த பொட்டை அநேக கிறிஸ்தவர்கள் அணிந்து கொள்வதும் இல்லை. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வாழ்கிறத நாம் எல்லாமே ஆவிக்குரிய வீதியிலே நாம் யோசித்து சிந்தித்து செயல்பட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே உன்னையும் என்னையும் பேர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவள் என்று அறிந்து கொண்ட தேவன் ஒரு பெரிய கடமையை நம்முடைய கரத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது இந்த உலகத்தை விடுதலை செய்வது. கர்த்தர் இந்த நாளிலே நிச்சயமாய் அதை செய்வார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே நிச்சயமாய் உங்களுக்கு எந்த ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு கிடக்கிறதோ, பொக்கிஷமாகிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், திருமணமோ, குழந்தை பாக்கியமோ, வேலை இல்லையோ, எப்படிப்பட்ட உலகத்து பிரகாரமான வீடு இல்லையா, கார் இல்லையா என்று சொல்லி சொந்தமான காரியங்களுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறதான பொக்கிஷங்கள் அடைக்கப்பட்டிருந்தால் இந்த நாட்களிலே நீங்கள் முழங்கால் படியிட்டு செபியுங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் தருவார். இரண்டாவதாக, ஆவிக்குரிய ஆசீர்வாதமாய் இருக்கிறதான ஆத்துமாக்களை கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலைகள், சபை கட்டப்பட முடியவில்லை, ஆத்துமாக்கள் சபையில் இல்லை என்று சொல்லி ஏங்குகிற தேவனுடைய ஜனமே,